அஸ்ஸலாமு அலைக்கும். 14ஆம் கொஸ்டின்லேருந்து இப்போ பார்ப்போம். வாயுநிலை கரைநிலை சோடியம் அணுக்கள் 4.94 கிலோஜூல் சக்தியை பயன்படுத்தி உருவாக்கிய வாயுநிலை Na+ அயன்களின் எண்ணிக்கை யாதுன்னு கேட்குறாங்க. சோடியத்தில் முதலாம் அயனாக்க சக்தி தந்துறாங்க. இப்போ இதுபடி சோடியத்தில் முதலாம் அயனாக்க சக்தி 494 கிலோஜூல் மூல் மைனஸ் 1. சரியா? அப்ப ஒரு மூல் சோடியம் ஒரு மூல் Na+ மாற தேவையான சக்தி வந்து எவ்வளோ? 494 கிலோஜூல் வரும். சரியா? இப்ப 494 கிலோஜூல் இருந்தான்னா ஒரு மூல் சோடியத்தை ஒரு மூல் சோடியம் பிளஸா உங்களுக்கு மாற்றிடும். அதாவது இறுதி ஒட்டுள்ள ஒரு இலத்திரனை உங்களுக்கு கலட்டேடும். சரியா? சோடியம் இப்படி அயனாக்க சக்தி 494 கிலோஜூல் நான் கொடுத்தோம்னா Na+ ஒரு இலத்திரனை கலட்டேடும். சரியா? ஓகே. இங்க இவங்ககிட்ட உள்ளது எவ்வளவுடா? 4.94. சரியா? 4.94 100ல ஒரு பங்கு தான் இருக்கு. அப்ப நான் போடுறேன். ஆகவே 4.94 கிலோஜூல் சக்தியால உருவாக்க இயலுமான Na+ அளவு. சரியா? ஓகே. 494 கிலோஜூலால எவ்வளவு உருவாக்கலுமாச்சு? 494 கிலோஜூலால ஒரு மூல்டா 4.94 எவ்வளோ? சரியா? 494 கிலோஜூலால ஒரு மூல் Na+ உருவாக்கியிருந்தா 4.94 எவ்வளோ? அதான் கேள்வி. அப்ப 10/2 அப்ப 0.01 மூல். ஓகே. இப்ப Na+ அயன்களோட எண்ணிக்கை தான் என்னன்னு கேட்கலாம். சரியா? இதுக்கு வந்து ஒரு சமன்பாடு உண்டு. மூல் சமன் அணுக்களோட எண்ணிக்கையின் கீழ் அவகாட்ரோ மாறிலி. சரியா? இது வந்து அணுக்களுக்கு நம்ம பக்கத்துல போட்டது. அதே மூலக்கூறுகளுக்கு பார்த்தா இங்க மூலக்கூறுகளோட எண்ணிக்கையில் மாறும். சரியா? ஓகே. நாங்க வந்து இதை சொல்லுவோம் எண்ட் ஷார்ட் ஃபார்ம்ல. இது கேபிட்டல் எல் சொல்லுவோம். இது எல் சொல்லுவோம். சரியா? ஓகே. இப்போ வந்து அணுக்களோட எண்ணிக்கை தான் எங்களுக்கு நான் பார்க்கணும். அவ n சமன் மூலம் எனக்கு தெரியும் 0.01 தர அவகாட்ரோ மாறிலி எவ்வளவு வரும்? 6.022 தர 10/23. ஓகே. அப்ப 6.022 தர 10/21 அணுக்கள் அப்படின்னு. சரியா? ஓகே. அப்ப இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர். பதினாறாவது கேள்வி பாருங்க. கதோட்டு கதிர் குழாயில் உருவாக்கப்படும் கதோட்டு கதிர் துணிக்கை இயல்புடையது என்பதற்கு சான்றாக அமையக்கூடியது அல்லது கூடியவை அப்படின்னு கேள்வி. அதுல வந்து ஏ மறை ஏற்றமுடைய கதிர்கள். துணிக்கை இயல்புடையதுன்றதுக்கு மறை ஏற்றமுடைய கதிர்கள் வந்து சாத்தியமானு கேட்கிறாங்க. மறை ஏற்றமுடைய கதிர்களால என்ன நடந்துச்சுன்னா, அவங்களோட பிராக்டிகல்ல வந்து கதோட்டு கதிர் இப்படி போகுதுண்டா அதுல அதுக்கு குறுக்கா மின்புலத்தை வச்சாங்க. சரியா? இது வந்து ஒரு மறையேற்ற முடியாது தானே. இது வந்து மின்புலத்தை வச்சாங்க. அப்படி மின்புலத்தை வச்ச போல
இந்த கதோட கதிர்கள் வந்து நேரேற்றத்தை நோக்கி திரும்பல் அடைச்சு. சரியா? இப்படி திரும்பல் அடைகிறதுக்கு காரணம் ஒரு துணிக்கேற்றத்தால தான் அப்படின்னு அவன் நிறுவினான். சரியா? இது ஒரு துணிக்கை இயல்பு காட்டாட்டி இது வந்து விலகல் அடையாமல் செஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னான். சரியா? ஓகே. இது வந்து கத்தோட்டு குழாய்க்குள்ள உள்ள கத்தோட்ல இருந்து என்னோட நோக்கி போக்கல இந்த மின்புலத்தை வந்து இந்த கத்தோட்டு கதிருக்கு குறுக்கா வச்சாங்க. அப்படி வச்சதால விலகல் அடைஞ்சா. அப்படி விலகல் அடைகிறது வந்து ஒரு துணிக்கை இயல்புக்கான காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த குற்றம் சரி. அடுத்தது பி. குழாயில் உள்ள வாயுக்களை அயனாக்கும் தன்மை கொண்டிருத்தல். குழாயில் உள்ள வாயுக்களை அயனாக்கும் தன்மை. சரியா? இப்ப அதே மாதிரி நான் போடுறேன். இப்ப கத்தோட்டு கதிர் வந்து வருதா? சரியா? ஓகே. இது குழாய். சரியா? இது இப்படிதானே குழாய். ஓகே. இதுல அந்த வாயு இந்த கத்தோட்டு கதிர் வந்து எப்படி ஆனதுன்னா அந்த கத்தோட்டு குழாய்க்குள்ளுக்குள்ள வாயுட அணுக்குதானே அந்த அணுவுல மோதி அந்த மோதின அணுட இலத்திரனையும் இலக்க செய்யக்கூடியது. சரியா? அதாவது அயனாக்கும் தன்மை உடையது. சரியா? அவனுக்கு பவர்ஃபுல்லானது சொன்னாங்க. அப்ப கத்தோட்டு கதிர் வந்து மறை இயல்புடையதுன்றதால ஒரு அதோட சொன்னாங்க என்னன்னா அந்த இழக்கப்பட்ட இலத்திரன் வந்து கத்தோட்டு கதிரோடய சேர்ந்து செறிவாகி போனதாலதான் அதுல பச்சை கலர்ல இல்லாட்டி அதுல செறிவு அவதானிச்சக்குள்ள ஃப்ளோரசன் திரையில வந்து அவதானிச்சக்குள்ள வந்து அது பச்சை கலரா விளங்கிச்சு. அப்ப அப்படி பச்சை கலரா பச்சை நிறம் விளங்குறதுக்கு நல்ல செறிவா விளங்குறதுக்கு காரணமும் இப்படி வாயுக்களை வந்து அயனாக்குற தன்மை இயல்புடையது. அதனாலதான் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அப்ப துணிக்கை ஒன்றுதான் இப்படியான வேலை செய்யணும். உதாரணமா அலை இயல்புடைய லைட்டால செய்யணுமா? ஒளியால செய்யலாம். சரியா? வெளிச்சத்தால செய்யலாம். அப்ப இது வந்து துணிக்கையா இருந்தாதான் இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு அணுல இருந்து இலத்திரனை கலட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி இருக்கும். அப்ப இது வந்து துணிக்கை இயல்புக்குரியதுன்னு சொன்னாங்க. ஓகே. அடுத்தது சி. சி வந்து கோணல் விளைவை காட்டக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. கோணல் விளைவை காட்டுமா? கோணல் விளைவை காட்டும். கோணல் விளைவை காட்டுறது வந்து துணிக்கை இயல்புட சான்று இல்லை. அது வந்து அலை இயல்பு. சரியா? அலை இயல்பு. அதாவது கத்தோட்டு கதிர் வருது. கத்தோட்டு கதிர் அது வந்து சோடியம் பளிங்குகள். சோடியம் பளிங்குகள். சோடியம் பளிங்குகள்ல வந்து NaCl பளிங்குகள். NaCl பளிங்குகள்ல வந்து பட்டு வச்சிருந்தா அது வந்து கோணல் விளைவை காட்டுச்சாங்க. அதால சொல்ல வராங்க என்னன்னா அது வந்து அலை இயல்புடையது அப்படின்னு சொன்னாங்க. சரியா? ஓகே. டி வந்து உந்தமுடைய கதிர்கள். உந்தமுடைய கதிர்கள்ன்றதும் துணிக்கை இயல்புக்கான உதாரணம். அதாவது அந்த துணிக்கைக்கு வந்து ஒரு திணிவண்டி இருக்கு. சரியா? அந்த துணிக்கைக்கு வந்து ஒரு திணிவண்டி இருக்கு. திணிவண்டிக்கும் அதோட கீழே வந்து நாங்க 10,000 வோல்டேஜ் அந்த அளவு 10,000 வோல்டேஜ் அளவான அந்த வோல்ட் அளவு வந்து அந்த குழாய்க்கு குறுக்கா வந்து நாம பிரயோகிச்சிடும். அதனால இந்த துணிக்கைக்கு வந்து கத்தோட்ட துணிக்கை மறையேற்றப்பட்ட துணிக்கைக்கு வந்து மேக்சிமம் வேகம் கிடைச்சிடும். சரியா? அந்த வேகத்தால வைத்து மேக்சிமம் வேகம் ஒன்று கிடைச்சும். அந்த வேகத்தோட வைத்து நான் வந்து அதுக்கு குறுக்க ஒரு துடுப்பு சிலை இருக்கும். சரியா? அந்த துடுப்பு சிலை வச்சானா அந்த அதுல பட்டு சுழலக்கூடியதா இருந்துச்சா. சரியா? அந்த துடுப்பு சிலை வந்து சுழலக்கூடியதா இருந்துச்சா. அது வந்து சொல்லலாம் பெடல் வெல்ட் இருக்கு. அப்ப அந்த துடுப்பு சிலை வந்து சுழலக்கூடியதா இருந்துச்சா. அப்ப ஒரு இடத்துக்கு போய் பட்டு அதையும் சுழலக்கூடியதா இருந்துச்சுன்னா அந்த கதிர்கள் வந்து உந்த முடியாத கண்டுபிடிச்சு. அப்ப இந்த இயல்பு வந்து ஒரு துணிக்கையா இருந்தால்தான் அது வந்து அந்த இயல்பை வந்து வெளிப்படுத்தணும். ஆகவே அது வந்து துணிக்கை இயல்புடையது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அப்ப ஆன்சர் வந்து ஏபி டி 5th ஆன்சர். ஓகே. 14வது கேள்வி. ஒட்சியற்ற எண் 0 உடைய கந்தகத்தை கொண்ட சேர்வைகள் அல்லது சேர்வை எது என்று கேட்கிறாங்க. சரியா? ஏ வந்து Na2 S2O8.
ஓகே, இத கட்டமைப்பு எப்படி வரும்? சல்ஃபர், ஆக்ஸிஜன், 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 அதுக்கப்புறம் இங்க எழுதுறேன் சல்ஃபர், அந்த சல்ஃபர் ஆக்ஸிஜன், அதுக்கப்புறம் சல்ஃபர், ஆக்ஸிஜன், ஆக்ஸிஜன், ஆக்ஸிஜன். ஓகே, அப்ப சோடியத்தை விட்டுட்டு பார்த்தாண்டா H2O8 2- வரணும். சரியா? அப்ப 2 ஆக்ஸிஜனுக்கு இங்க மைனஸ் வரக்கூடிய மாதிரி. அப்ப சல்ஃபருக்கு வந்து மேக்ஸிமம் 6 பாண்ட் வரலாம். ஆகவே நான் இந்த 2 போடுறேன், இங்கேயும் நான் 2 போடுறேன். அப்ப இந்த ஆக்ஸிஜன்ல வந்து -1 வரும், இந்த ஆக்ஸிஜன்லயும் -1 வரும். இதெல்லாம் சரி, இதுக்கும் சரி. ஓகே, சல்ஃபருக்கு என்ன இதுல ஆக்சிஜன் நம்பர் இருக்கு? மின்னெதிர்ப்பு தன்மையில எதுக்கு கூட? ஆக்சிஜனுக்கு கூடனா, ஆக்சிஜனுக்கு கூட சல்ஃபரை விட. ஆகவே ஆக்சிஜன் பக்கத்துக்கு இலத்திரன் இழக்கப்பட்டிருக்கும். ஆகவே சல்ஃபர்ட ஒட்சியேற்றம் என்ன வரும்டா, அதே மாதிரி எத்தனை இலத்திரன்கள் ஆக்சிஜன் பக்கத்தில் வெட்டி கூட்டா 1 2 3 4 5 6. ஆகவே +6. சரி, அதே மாதிரி இங்க +6. ஆகவே இங்க வந்து ஒட்சியேற்றம் 0 உடைய கந்தகமிகா இல்ல. ஆகவே இந்த சேர்வு வராது. அடுத்து B இருக்கும். Na2H2O3. ஓகே, Na2H2O3 ல கட்டமைப்பு எப்படி வரும்டா? சல்ஃபர், சல்ஃபர், ஆக்ஸிஜன், ஆக்ஸிஜன், ஆக்ஸிஜன். இப்ப சல்ஃபர்ல இந்த சல்ஃபருக்கு வந்து 5 பிணைப்பு வந்திருக்கு, அது 6 ஆக்குவோம். அப்ப இதுக்கு -1 வரும், இதுக்கு -1 வரும். இதுல வந்து 1 2 3 4. ஓகே, இதுல ஒட்சியேற்ற நம்பர் எப்படி வரும்? சல்ஃபர்ல இதுல வந்து இழக்கப்படாது 0. 2 அணுக்களும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அணுக்களுக்கு இடையில வந்து இழப்போ எப்போ நடக்காது. ஆகவே 0. சல்ஃபர்ல வந்து இந்த சல்ஃபர்ல என்ன வரும்? ஆக்சிஜன் நோக்கி இழக்கும். ஆகவே 1 2 3 4 +4. ஓகே, அப்படி பார்த்தா இங்க வந்து 0 ஒட்சியேற்ற 0 ஒரு கந்தகம் ஒன்று இருக்கு. ஆகவே எங்களுக்கு B வரும். ஓகே, ஓகே, H2O8 வரல. ஓகே, C Na2SO6. Na2SO6 அது எப்படி வரும்? அதே மாதிரி தான் வரும், கொஞ்சம் வித்தியாசம். சல்ஃபர், சல்ஃபர், ஆக்ஸிஜன், 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 சல்ஃபர், சல்ஃபர், O O O. சரி, இந்த டபுள் பாண்ட்ல உண்ட கலட்டி இது நேரா போட்டு அதோட இன்னொரு சல்ஃபர் இணைச்ச மாதிரி சல்ஃபர் கூட்டல் H2O3 இணைச்ச மாதிரி வரும். ஓகே, இதுல எப்படி? இதுல அதே மாதிரி தான். இதுல சல்ஃபர் இங்கே மாறாது உண்டு. இங்கே 4க்கு 2 பாண்டை சேர்க்கிறேன். அப்ப ஒரு ஆக்சிஜனுக்கு மைனஸ், ஒரு ஆக்சிஜனுக்கு மைனஸ். ஓகே, இதுல இந்த 2 சல்ஃபர் ஏற்போ இழப்போ நடக்காததால இதுல வந்து ஒட்சியேற்றம் 0. சரியா? ஓகே, இந்த சல்ஃபர்ல வந்து எப்படி? இந்த சல்ஃபர்ல வந்து 1 2 3 4 5. ஆகவே ஆக்சிஜனோட 5 பிணைப்புகள் மூலமாக இணைஞ்சிருந்தால +5 வரும். இங்க அதே மாதிரி தான், இங்கேயும் 5 பிணைப்பு +5. ஓகே, அப்ப இந்த சேர்வையும் வரலாம்.
அடுத்தது SO2Cl2. SO2Cl2. ஓகே, இது எப்படி வரும்? சல்ஃபர் நடுவில் வரும் கட்டாயம். ஆக்சிஜன் மேல, இன்னொரு ஆக்சிஜன் கீழே, குளோரின் குளோரின், இப்படிதான் கட்டமைப்பு வரப்போகுது. அதுலேயும் ஆக்சிஜனுக்கு வந்து டபுள் பாண்ட் வரும். இதில் வந்து ஏற்றம் இல்லாததால எனக்கு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து பொண்டை போட்டுக்கணும். சரியா? ஓகே, அப்போ இங்கே டபுள் பாண்ட். அப்போ குளோரினுக்கு அதுவும் சரி ஏற்றம் வராது. ஆக்சிஜன் அதுவும் சரி. இலத்திரன்கள் கட்டாயம் போடணும். ஓகே, இப்ப மின்னெதிர்த்தன்மைங்க ஆக்சிஜனுக்கு நல்லா கூட, குளோரின் அடுத்தது, அதுக்கப்புறம் சல்ஃபர். ஆகவே இங்கேயும் இலத்திரன்கள் வந்து குளோரினை நோக்கி ஆக்சிஜனை நோக்கி காணப்பட போகுது. ஆகவே இங்கேயும் சல்ஃபர் CH10 + 6 வரும். ஆகவே இங்கேயும் வராது. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து தேர்ட் ஆன்சர் தான். B, C. Okay. 18வது கேள்வி. B கனவளவு உடையதும் D அடர்த்தி உடைய கரைசல் ஒன்றின் குறித்த கரையத்தின் அமைப்பை C மூலர் செறிவும் X திணிவு ரீதியான சதவீதமாக விவரிக்க முடியும். கரைந்துள்ள கரையத்தின் மூலர் திணிவு கேபிட்டல் M எனில் கீழ்த்தரப்பட்டுள்ள பின்வரும் கூற்றுக்களில் சரியானது அல்லது சரியானது எது கேட்கிறேன். ஓகே, இப்போ எங்களுக்கு வந்து மூலர் திறன் இல்லை மூலர் செறிவு வந்து அதுக்கு ஒரு சமன்பாடு பிடிக்கணும்டா. திணிவு சதவீதம் தர அடர்த்தி தர 10 கீழ் மூலக்கூற்று திணிவுன்னு சொல்லி. சரியா? ஓகே, இத மூலர் செறிவுல அழகா மூல் டெசிமீட்டர் -3. சரியா? ஓகே, இங்க திணிவு சதவீதத்துக்கு வந்து x ன்னு தந்திராங்க. x, அதே மாதிரி அடர்த்திக்கு வந்து d தர 10 கீழ் மூலக்கூற்று திணிவு. சரியா? அப்ப 10 dx கீழ் m. இப்படி வரையலாமா? சி ஆன்சர் வரும். ஓகே, இப்ப d பாருங்க. d ல c சமம் d ஓவர் கேபிட்டல். இப்ப பார்த்தாலே எனக்கு வந்து வராத மாதிரி தான் விளங்கும். ஆனா எனக்கு வந்து இப்ப அலகு வந்து வச்சு பார்த்தோம்னா அலகு கிராம் டெசிமீட்டர் -3 கீழே மூலக்கூற்று திணிவுல இது வந்து கிராம் மூல் -1 வரும். சரியா? அப்ப இது கிராம் கேன்சல் ஆகும். மேல போனா மூல் dm -3 வரும். சரியா? ஆகவே தொடர் சொல்லி தான் கேட்குறாங்க. அப்போ மூல் டெசிமீட்டர் -3 வருது இதுக்கு லாஸ்டா. ஆகவே இந்த சமன்பாடும் வரும். ஓகே, பி வந்து வராது. பி வந்து அதே பேட்டர்ன்ல தான் வந்து சீட மாதிரி. ஆனா 10க்கு பதிலாக 100 போட்டிருக்காங்க. அப்படி ஒரு இது ஒன்றும் இல்லை, அப்படி வராது. சி வந்து அதுக்கு வந்து நாங்க எப்படி பார்த்தோம்னா சீட பாருங்க கேபிட்டல் M ஓவர் V. சரியா? இதுக்கு வந்து நான் டெசிமீட்டர் கணக்கு போடுறேன். கனவளவு M வந்து கிராம் மூல் -1. ஆகவே இது ரெண்டுக்கும் தொடர்பைக்கா எங்க சரி மூல் டெசிமீட்டர் -3 எழுதிக்கலாமா? மூல் டெசிமீட்டர் -3 ஏழு. ஆகவே அதுவும் வராது. ஓகே, அப்ப CD தேர்ட் ஆன்சர். ஓகே, 19வது क्वेश्चन இருக்கும். FeSO4.NH4 twice SO4.H2O திண்மம் 3.92 கிராம் நீரில் கரைக்கப்பட்டு 250 சென்டிமீட்டர் கனம் கரைசலாக்கப்பட்டது.
பெறப்பட்ட கரைசல் பற்றி பின்வரும் கூற்றுக்கள் சரியானது அல்ல சரியானவை கேட்டீர்கள். இக்கரைசலில் NH4 பிளஸ் அயனின் செறிவு 0.08 மூல் டெசிமீட்டர் -3 ஆகும் அப்படின்னு சொல்லி சரியா. இது எப்படி பார்க்குறேன்னா, இதுக்கு வந்து ஒரு பேசிக் ஐடியாவும் நீங்கள் வச்சுக்கணும். பேரியம் ஹைட்ரோக்சைடு உதாரணம், பேரியம் ஹைட்ரோக்சைடு இதில் ஒரு தசம் ஒரு மூல் டெசிமீட்டர் -3 செறிவுன்னு வைங்க. ஓகே, இப்போ இதை பிரியாடிய செஞ்சால் Ba2+ சக 2 OH- வரும். இப்போ இந்த சேர்வையில் Ba2+ செறிவு வந்து 0.1 மூலர் ஆகும், மூல் டெசிமீட்டர் -3 ஆகும். அதே மாதிரி OH- செறிவு மூல் விகிதம், அதை வச்சு தான் நாங்கள் இங்கே செறிவு பார்ப்போம். ஒரு சேர்வைக்குள்ளுக்குள்ள அயன்களில் செறிவு பார்க்கக்குள்ள வந்து அந்த சேர்வையில் மூல் விகிதத்தை வச்சு பார்த்தா சரி. அப்போ 0.2 மூல் டெசிமீட்டர் -3 வரும். ஓகே, அதே மாதிரி தான் இப்போ இங்கேயும் இப்போ பாருங்க, FeSO4 dot NH4 twice SO4 dot 6H2O. இதில் உள்ளதை நான் பிரிச்சு எழுதுறேன். Fe2+ சக 2 SO4 2- அடுத்தது NH4+ NH4 twice என்னது, அப்போ 2 NH4+ சக 6 H2O எழுதுறேன். ஓகே, இது இப்போ கேட்கணும். இப்போ திண்மத்தில் திணிவை தந்திராங்க 3.9 கிராம். அப்போ அதை வச்சு எங்களுக்கு வந்து இந்த சேர்வையிட மூல காணலாம். இந்த சேர்வையிட மூல பார்ப்போம். மூல் சமன் 3.92 கிராமின் கீழ் மூலக்கூட்டு திணிவை பார்க்கக்குள்ள வரும் 392 கிராம் வரும். கிராம் மூல் -1 392 கிராம் மூல் -1 வரும். ஆகவே 0.01 மூல் வரும். சரியா? ஓகே, இதை வச்சு எனக்கு செறிவை பண்ணலாம். செறிவு மூல் 0.01 கீழ் கனவுல வேணாம், இதை வந்து கரைச்சலாங்கன்னா கரைசலாகப்பட்டது. அப்போ 250 சென்டிமீட்டருக்குன்னா 250 தர 10⁻³ டெசிமீட்டர் கணக்கு வரும். சரியா? சென்டிமீட்டர் கணத்தை டெசிமீட்டர் கணத்தை மாற்றுறதுக்கு 10⁻³ போட்டேன். ஓகே, அப்போ நான் மேலே கீழே 4ஆல் பெருக்கிறேன். 4ஆல் பெருக்கினா எத்தனை வரும்? 250 தர 4 1000. 1000 அப்போ 1000 13. 13 மைனஸ் 10 தர 10⁻³ 0. மேலே 0.04 வரும். ஓகே, மூல் டெசிமீட்டர் -3. ஓகே, அப்போ சரியா தெரியும் 0.0. ஓகே, இப்போ கேள்வி போகும். இக்கரைசலில் NH4+ அயனின் செறிவு 0.08 மூல் டெசிமீட்டர் -3. சரியா? சரியானா? மூல் விகிதம் 1:2, அப்போ 0.08. ஓகே, அப்போ அது சரி. அடுத்த பி, இக்கரைசலில் SO4 2- அயனின் செறிவு 0.04 மூல் டெசிமீட்டர் -3. சரியா? இல்லைனா இதுவும் அதே மாதிரி தான் வரும். 1:2, அப்போ 0.08 தான் வந்து இருக்கும். ஆனால் இவங்க சொல்லிடுறாங்க 0.04 அப்படி வராது. அப்போ அந்த கேள்வி பிழை. சி, இக்கரைசலில் Fe2+ அயனின் செறிவு 0.01 ஆகும். அப்படியா? அதுவும் பிழை. 0.04 வரணும். டி வந்து இக்கரைசல் முற்றாக தாக்கமடைய 0.04 மூல் பேரியம் குளோரைடு தேவை. பேரியம் குளோரைடு எதோட தாக்கமடையும்? இதுல பேரியம் குளோரைடு வந்து Ba2+, இங்க வந்து அன்னையன் வந்து SO4 2- மட்டும்தான் இருக்கு. அப்ப கட்டாயம் பேரியம் 2+ சக SO4 2- பேரியம் சல்பேட் வரும். சரியா? ஓகே, இங்க வந்து பேரியம் சல்பேட் எவ்வளவு இங்க பார்த்தோம்? 0.04
0.8 மூலர். அப்ப இங்க நிற்கும் 0.08 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 தான் வரும். இங்க பி சமம் 1 கொண்டிருந்ததால இதுவும் கட்டாயம் 0.08 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 தான் வரப்போகுது. ஆகவே அது பிழையான கூற்று. ஓகே, அப்ப இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ மட்டும் தான் சரி. 5th ஆன்சர். ஓகே, 20வது கேள்வியை பார்ப்போம். பின்வருவனவற்றுள் எது அல்லது எவை தாழ்த்தும் கருவியாக செயற்பட முடியாது அப்படின்னு சொல்லி, சரியா? ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ஒரு சேர்வை வந்து ஒட்சியேற்றும் கருவியா தொழிற்படணும்டா அது தாக்கமடைகிற மற்ற சேர்வையை வந்து ஒட்சியேற்றணும். அதே மாதிரி அவர் வந்து தாழ்த்தல் அடைவார். சரியா? உதாரணமா MnO4 மைனஸ் அது வந்து உயர் ஒட்சியேற்ற நிலை +7 இருக்கும். அது வந்து Fe2+ தாக்கினா என்ன நடக்கும்? Fe3+ வந்து இவர் ஒட்சியேற்றுவாரு. ஆனா MnO4 மைனஸ் வந்து Mn2+ தாழ்த்தப்படுவாரு +2 அமில ஊடகத்தில். சரியா? ஓகே, அப்ப உத்தரம் வந்து ஒட்சியேற்றாண்டா இவர் வந்து தாழ்த்தப்படணும். இவர் வந்து அப்ப தாழ்த்தும் கருவி இவர் மற்றவர் வந்து ஒட்சியேற்றதால இவர் வந்து ஒட்சியேற்றும் கருவின்னு சொல்லுவாரு. ஆனா MnO4 மைனஸ் இங்க தாழ்த்தப்படும். சரியா? ஓகே, ஆனா எனக்கு ஒரு லிமிட் என்னன்னா, இந்த சேர்வை வந்து உயர் ஒட்சியேற்ற நிலையில இருந்தா MnO4 மைனஸ் வந்து உயர் ஒட்சியேற்ற நிலையில மெங்கனஸ்ல உயர் ஒட்சியேற்ற நிலையில, ஆகவே இது வந்து மேலும் ஒட்சியேற்றப்பட முடியாது. சரியா? இந்த சேர்வை வந்து மேலும் ஒட்சியேற்றப்பட இயலாம். +8 +9 அப்படி போயிடலாம். அப்ப +7 தான் இதுல மேக்ஸிமம் நம்பர். ஆகவே இது வந்து இன்னும் ஒட்சியேற்றப்பட இயலாம். ஆனா தாழ்த்தப்பட இயலும். அது தாழ்த்தப்பட்டு அடுத்தவரை வந்து ஒட்சியேற்றா ஒட்சியேற்றும் கருவியா தொழிற்படும். சரியா? அது தாழ்த்தப்பட்டு ஒட்சியேற்ற மற்றவரை அப்ப ஒட்சியேற்றும் கருவியா தொழிற்படும். ஆகவே MnO4 மைனஸ்க்கு வந்து ஒட்சியேற்றும் கருவியா தொழிற்பட இயலும். ஆனா தாழ்த்தும் கருவியா தொழிற்பட முடியாது. ஓகே, இங்க பார்ப்போம். தாழ்த்தும் கருவியா செயற்பட முடியாது எதுக்குன்னு கேட்கிறீங்க. சரியா? தந்திக்கு HNO3. HNO3ல நைட்ரஜன் உயர் ஒட்சியேற்ற நிலை +5ல காணப்படுது. ஆகவே வேறொரு சேர்வையை வந்து இதுக்கு வந்து ஒட்சியேற்ற முடியும், ஆனா தாழ்த்தலாம். அதாவது ஒரு சேர்வையை வந்து +3ல இருந்து +5 அப்படி ஒட்சியேற்றலாம். அப்படி ஒட்சியேற்ற போல +5ல இருந்து +3 +2 +1 அப்படி 0 அப்படி தாழ்த்தப்படையும் நைட்ரஜன். ஆனா +6 +7 ஒட்சியேற்றப்படையல. ஆகவே இது ஒரு ஒட்சியேற்றும் கருவியா தொழிற்படும், தாழ்த்தும் கருவியா தொழிற்பட மாட்டாது. சரியா? ஓகே, தாழ்த்தும் கருவியா தொழிற்பட மாட்டாது. ஆகவே இங்க கேட்கிறதுக்கு இது சரி. சரியா? தாழ்த்தும் கருவியா செயற்பட முடியாது. அடுத்தது பி HCl. HCl ஹைட்ரஜன் வந்து +1 லேக்கு, குளோரின் வந்து -1 லேக்கு. ஆகவே இந்த குளோரின் வந்து Cl2க்கு போலாம், பூச்சியத்துக்கு ஒட்சியேற்றப்படலாம். அதாவது தாழ்த்தும் கருவியா தொழிற்பட இயலும். இது ஒட்சியேற்றப்படும், தாழ்த்தும் கருவியா தொழிற்படும். ஆகவே இது வந்து செயற்பட முடியாதுன்னு கேட்டீங்க. இதுக்கு வந்து செயற்பட இயலும். ஆகவே இது வராது. அடுத்தது H2SO4. H2SO4ல சல்பர் ஒட்சியேற்ற நிலை +6 லேக்கு, அதே மாதிரி தான் உயர் ஒட்சியேற்ற நிலையிலேக்கு. ஆகவே ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்பட இயலும், ஆனா தாழ்த்தும் கருவியாக தொழிற்பட இயலாம். தாழ்த்தும் கருவியாக தொழிற்பட்டாண்டா இது ஒட்சியேற்றப்படணும். ஒட்சியேற்றப்பட்டாண்டா +6 +7 +8 போகணும். ஆனா போகுமா? போகாது. ஆகவே இது வந்து ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும், ஆனா தாழ்த்தும் கருவியாக தொழிற்பட முடியாது. ஆகவே இதுவும் சரி. அடுத்த டி FeSO4. FeSO4. சரியா?
FeSO4ல Fe2 plus இந்த சேர்வையில் உள்ள அயன்கள் Fe2 plus SO4 2 minus. Fe2 plus வந்து ஒற்றையற்ற நிலை +2 லிக்கும் SO4 2 minus வந்து +6ல காணப்படுது. ஆகவே தாழ்த்தும் கருவியா செயற்பட முடியுமா முடியாதான்றதை கேட்டீங்க. அப்ப தாழ்த்தும் கருவியா செயற்படுறா ஒரு தாழ்த்தலும் இது ஒற்றையற்றப்படும். சரியா? அப்ப Fe2 plus Fe2 plus வந்து Fe3 plusக்கு மாறலாம். ஆகவே தாழ்த்தும் கருவியா தொழிற்படுது. சரியா? அதை வச்சு சரி. ஆனா இதுல SO4 2 minus தாழ்த்தும் கருவியா தொழிற்படக்குள்ள ஒற்றையற்றப்படுமா? இல்ல. +6 வந்து தாண்டிடாது. ஆனா Fe2 plus கேளும். ஆகவே அதை வச்சு எனக்கு வந்து தாழ்த்தும் கருவியா தொழிற்படும். தாழ்த்தும் கருவியா தொழிற்பட்டா இது ஒற்றையற்றப்படும். ஆகவே தாழ்த்தும் கருவியா எது தொழிற்பட முடியாதுன்றதை கேட்டீங்க. ஆகவே இது இல்ல. சரியா? இது தொழிற்படும். சரியா? ஓகே. இங்கேயும் அப்படிதான். இங்க வந்து ஹைட்ரஜன் வந்து காணப்படுது. இங்க +1ல காணப்படுது. இங்க வந்து ஹைட்ரஜன் +1ல காணப்படுது. ஆகவே ஹைட்ரஜன் வந்து +1ல காணப்படுது. இது வந்து மேலும் ஒற்றையற்றப்பட இயலா. ஆனா குளோரின் ஒற்றையற்றப்பட இயலும். அதாவது தாழ்த்தும் கருவியா தொழிற்படும். சரியா? அப்ப இந்த சேர்வையில 2ல ஒன்று வந்து ஒற்றையற்றப்படுறதால எனக்கு வந்து இது வந்து தாழ்த்தும் கருவியா தொழிற்படுறது எடுக்கலாம். ஓகே.